அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கையில் உள்ள பேட்டிகோலா என்ற இடத்தில் இலங்கை இராணுவத்தினர் தாயை கொன்று அவருடைய மகளை கற்பழித்து விட்டதாக இலங்கையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடைபெறும் சண்டையில் இலங்கை இராணுவ தளபதி என்று சொல்லிக்கொள்ளும் பொன் கோசா, அதிபர் என்று சொல்லிக்கொள்ளும் ராஜபக்சே ஆகிய இருவரும் அமெரிக்க பிரதிநிதிகள் என்றும் இவர்கள் தமிழர்களை படுகொலை செய்கிறார்கள் என்று கூறி அவர்கள் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்திருக்கும் புரூஸ் பெயின் என்பவரை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் இலங்கை கிரிக்கெட் அணியை குண்டோடு சுட்டுக் கொள்ள வந்த தீவிரவாத கும்பலில் பாகிஸ்தான் 5 போலீசார் உயிர் இழந்ததாகவும் கிரிக்கெட் வீரர்கள் 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் உடனடியாக இலங்கைக்கு சென்றுவிட்டதாகவும் ராஜபக்சே அலறி கொண்டிருப்பதாக பாகிஸ்தானில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை பிரச்சனையில் தலையிட்டு இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த கோரி சென்னையில் உள்ள இங்கிலாந்து துணை தூதரகத்தில் இன்று தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான திரு பழ நெடுமாறன், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் ஜி கே மணி, புதுச்சேரி பாமக எம்பி ராமதாஸ் உள்ளிட்டோர் இன்று இங்கிலாந்து துணை தூதரகத்தில் வந்து தூதரை சந்தித்து மனு அளித்ததாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் வரும் 15ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தனித்தே போட்டியிடும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டின் மீது போர் நிறுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ள இலங்கையுடன் பொருளாதார கடனுதவி திட்டங்கள் அனைத்தையும் இந்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் பங்கேற்றதாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து வரும் இலங்கை படையினருக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கா துணை தூதரகத்தை பூட்டு போட்டு மூடும் போராட்டத்தில் 200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய இயக்கமான தமிழ் ஈழ விடுதலை ஆதரவு இயக்கம் என்ற இயக்கத்தினர் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் பிஆர்பி கட்சிக்கு நிரந்தர சிம்பல் அளிக்கும் மனுவை இந்திய தேர்தல் ஆணையம் நிராகரித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் நேப்பியரில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் பிரபல நிறுவனமான விஜி பன்னீர்தாஸ் என்று அழைக்கப்படும் நிறுவனத்தில் வருமான வரி சோதனை திடீரென்று இன்று நடத்தப்பட்டதாகவும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் வீடுகளிலும் சோதனை நடந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 3 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை.
வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.